Dear students, welcome to biology class. In previous video, we have seen about dental care and eye care. Now we are going to see about hair care and diseases. Hair care. The condition of the hair reflects to some extent the nutritional status and general health of the body. Thin, sparse hair and the loss of hair indicates a poor nutritional status. ஸோ நம்மளோட ஹேர் எப்படி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் எப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சொல்லலாம் இல்லையா. நம்ம நல்ல நியூட்ரிஷனல் ஃபுட் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேரும் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், கீழே சீக்கிரம் வந்து என்ன பண்ணாது உதிராமல் இருக்கும். ஓகேவா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா, தின் ஸ்ப்ரெஸ் ஹேர் அண்ட் த லாஸ் ஆஃப் ஹேர் இண்டிகேட்ஸ் எ புவர் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ். ஸோ நம்மளோட மெலிதான முடி வந்து ரொம்ப லேசாக இருக்கிறது, சீக்கிரமாக உடஞ்சி போகிற மாதிரி முடி, இந்த மாதிரிலாம் முடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நியூட்ரிஷனல் ஃபுட் இல்லாமல் இருக்கு. ஓகேவா, the deficiencies in diet, physical and mental illness of various kinds may also lead to premature graying of hair. ஸோ அந்த மாதிரி நல்ல டயட், அதோடைய பேலன்ஸ் டயட் ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்கிறதுனால நம்மளோட பாடி ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி என்னது நிறைய இல்னஸ் வரும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அதாவது இளநரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரீ மெச்சூர்லேயே என்ன ஆகும்னா அந்த ஹேரோட கலர் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா மாறிடும். அதாவது இள வயசுலேயே வந்து நரைச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்துடும். ஓகேவா, the hair follicles from which the hair grows. hair follicles அப்படிங்கிறது அந்த முடி ஸ்டார்டிங்கில் வளரக்கூடிய இடம், முடி கால்கள், இந்த மயிர்கால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முடி வளரக்கூடிய பிளேஸ் தான் ஹேர் ஃபாலிக்கல்னு சொல்லுவாங்க. அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் என்ன பண்ணுன்னா ப்ரொடியூஸ் ஆயில் விச் கீப்ஸ் த ஹேர் ஸ்மூத். அந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆயிலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து என்ன எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, the sweat and the dead skin cell come off the scalp. அந்த அதுலேருந்து என்ன பண்ணோம்னா முடியல அந்த மேலே இருக்க தலை உச்சி இருக்கு இல்லையா, அங்கே வந்து என்னன்னா டெட் செல்லும் நிறைய வேர்வை இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கால்ப் உருவாக்கும். அதாவது ஒரு மாதிரி பொடுகுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த உச்சி மண்டையில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஸ்கால்ப் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹேரை க்ளீனாக வச்சுருக்கணும், ஹெல்த்தியாக வச்சுருக்கணும். டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணணும். அண்ட் தென் மசாஜ் ஆஃப் த ஸ்கால்ப் வில் ரிமூவ் த டெட் ஸ்கின் செல், எக்ஸஸ் ஆயில் அண்டு டஸ்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா த ரெகுலர் ஹேர் வாஷ் அண்ட் மசாஜ் ஆஃப் த ஸ்கால்ப் வில் ரிமூவ் த டெட் ஸ்கின் செல்ஸ், எக்ஸஸ் ஆயில் அண்டு டஸ்ட்டு. ஸோ நம்ம அந்த மாதிரி அந்த ஸ்கால்ப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு டெய்லி என்ன பண்ணணும் ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ அந்த உச்சியில் வந்து என்ன பண்ணணும் ஷாம்பூவில் எல்லாம் அதுக்குரிய இந்த ஆயில்ஸ் ஏதாவது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷாம்பு, சோப்பு இல்லை சேய்க்காயெல்லாம் இருக்கு இல்லையா, அது போட்டு நல்லா என்ன பண்ணணும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணணும். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸஸ் ஆயிலு, டெட் ஸ்கின் செல்ஸ் இது எல்லாமே என்ன ஆயிரும் ரிமூவ் ஆயிரும். ஓகேவா, rinsing the hair well with clear water and using good tooth comb from hair dressing in highly essential for the maintenance. ஸோ நல்ல ஹேர் வாஷ் பண்ணுறது, க்ளீன் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுறது, அண்ட் தென் நல்ல இப்போ உடஞ்ச சீப்பில் சீவாமல் தலையை வந்து நல்ல சீப்பில் வந்து அதனுடைய டூத்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டாக, அதாவது உடையாமல் வந்து ஸ்மூத்தாக இருக்கிற கோப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதை ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்லா மெயின்டெனன்ல இருக்கும், குட் ஹேரும் இருக்கும், உடையாத சீக்கிரம் ஹேர் வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். ஓகேவா, டிசீஸ். A disease is the functional or physical change from a normal state that affects the health of the person by causing disability or discomfort. டிசீஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து டிசீஸ் இல்லை அப்படின்னா நான் எல்லா ஒர்க்கையும் என்ன பண்ணுவாங்க நார்மலாக செய்வாங்க. ஸோ அந்த நார்மலாக தன்னோட பாடியோட கண்டிஷனும் அண்ட் தென் ஃபிசிக்கலாகவும் என்ன ஆகாமல் இருக்கிறதுனா நார்மல் ஸ்டேட்டில் இருக்காமல் வந்து ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக, அதாவது ஏதாவது ஒரு
உடம்பு சரியில்லாமல் இல்லை நோய்வாய்ப்பட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிசீஸ் அப்படின்றது. அதாவது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் தன்னுடைய பாடி வந்து என்ன பண்ணாது, தன்னுடைய வேலைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாது, நம்மளோட வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காமல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டிசீசஸ் மாதிரி இல்லை வந்து ஏதாவது முடியாத சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்து இருக்கும். அதுதான் என்னது அப்படின்னா டிசீஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? த ஃபாலோயிங் ஆர் ரீசன்ஸ் தட் குட் லீட்ஸ் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் டிசீஸ் இன் அன் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ நம்மளோட பாடியை வந்து டிசீஸ் அட்டாக் ஆகிறதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ என்னென்ன ரீசன் சொல்லலாம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ், அதாவது மைக்ரோ ஆர்கனிசம்னால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன். அதாவது மைக்ரோ ஆர்கனிசம்னா என்ன சொல்லலாம், பாக்டீரியா ஃபங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மைக்ரோப்ஸ்னால வரக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருக்கும். அண்ட் தென் லேக் ஆஃப் பேலன்ஸ்டு டயட், அதாவது நல்ல சாப்பாடு சாப்பிடுறது, அது சாப்பிடாமல் இருக்கிறது. நியூட்ரிஷனல் ஃபுட்டு வந்து ஈச் அண்ட் கார்போஹைட்ரேட்டு, மினரல்ஸு, விட்டமின்ஸு அண்ட் தென் ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபுட் ஈட்டாக பேலன்ஸ்டு டயட், கரெக்டான அளவு ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சாப்பிடல அப்படின்னாலும் என்ன ஆகும், இந்த மாதிரி டிசீசஸ் வரும். ஓகேவா? புவர் லைஃப் ஸ்டைல் அண்டு அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். புவர் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அண்ட் தென் லேட் நைட்டில் ஸ்லீப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கிறது. அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் அப்படின்னா வந்து இந்த கோகைன் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து என்னன்னா அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகிறதுனாலும் டிசீஸ் வரும். ஓகேவா? மால் ஃபங்க்ஷனேட்டிங் ஆஃப் ஒன் ஆர் மோர் பாடி பார்ட்ஸ் ஆர் ஆர்கன்ஸ். ஸோ ஒரு சில பாடி பார்ட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஒர்க் ஆகாமல் இருக்கிறது, பேரலிசிஸ் வந்துடுது, இல்லை வந்து ஏதாவது ஒரு டிசீசஸ் வந்துடுது, அந்த மாதிரிலாம் வந்து பாடி பார்ட்ஸ் வந்து கை கால் வராமல் போகிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மால் ஃபங்க்ஷனேட்டிங் வந்துச்சுனாலும் என்ன ஆகும் அப்படின்னா டிசீசஸ். ஓகேவா? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிக்னஸ் அண்ட் தட் காசஸ். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிக்னஸ் இருக்குது, அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? The prevention and treatment of sickness can be considered into two groups for that better understanding. ஸோ நம்ம இந்த டூ குரூப்ஸாக வந்து இந்த சிக்னஸை டிவைட் பண்ணால் ஒன் இஸ் கம்யூனிகபிள் அண்ட் அனதர் ஒன் இஸ் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஓகேவா? Communicable diseases means communicable diseases are those that spread from one person to another. Communicable disease அப்படிங்கிறது ஒரு பர்சன்லேருந்து அடுத்த பர்சனுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறது, வெக்டர் மூலிமா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறது தான் கம்யூனிகபிள் டிசீசஸ். பேத்தோஜன்ஸ் வந்து ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு என்ன பண்ணும், அந்த டிசீசஸை ஈஸியாக என்ன பண்ணும், ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது தான் என்னதுன்னா கம்யூனிகபிள் டிசீசஸ். ஹெல்த்தி பர்சன்ஸ் மஸ்ட் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் பீப்புள் வித் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ ஹெல்த்தி பர்சனாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கம்யூனிகபிள் டிசீசஸ்லேருந்து என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஓகேவா? டிசீசஸ் ஸ்ப்ரெட் த்ரூ த கண்டாமினேட்டட் ஏர், வாட்டர், ஃபுட் ஆர் வெக்டார். வெக்டார்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்செக்ட் அண்டு அதர் அனிமல்ஸை சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா கண்டாமினேட்டட் ஏரு, வாட்டர், ஃபுட்டு அண்ட் தென் இன்செக்ட் அண்டு அதர் அனிமல்ஸ்னால தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸிலி ஸ்ப்ரெட் த கம்யூனிகபிள் டிசீசஸ். ஓகே? டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. ஸோ கம்யூனிகபிள் டிசீசஸ்லேயும் வந்து ரெண்டு வகையான டிசீசஸ் இருக்குது. பாக்டீரியாவால் கம்யூனிகபிள் ஆகிற டிசீசஸ் அண்ட் தென் பாக்டீரியல் டிசீசஸ், வைரல் டிசீசஸ் இல்லையா, அது ரெண்டுமே மைக்ரோ ஆர்கனிசம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணும், பாக்டீரியா அண்ட் தென் வைரஸால் ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஈஸியாக வந்து இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? Now can see the bacterial diseases. In this lesson, you will study about some communicable disease like tuberculosis, cholera and typhoid. So, நம்ம bacterial dicesesல என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா tuberculosis, cholera and typhoid. ஓகேவா? Which are caused by microbes and spread through air, water and some other organisms also. So, இது எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா ஏர், வாட்டர் அண்ட் அதர் ஆர்கனிசம்ஸ். அதில் என்ன ஆகணும், ஒன் பர்சன்லேருந்து அடுத்த நெக்ஸ்ட் பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஃபர்ஸ்ட் சி த tuberculosis. TB is caused by Mycobacterium tuberculosis.
இந்த டிபி வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படின்ற ஒரு பாக்டீரியானால என்ன பண்ணும் அப்படின்னா ஒன் பர்சன்லேருந்து அனதர் பர்சனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஓகேவா. அண்ட் திஸ் TB is caused by Mycobacterium tuberculosis and spreads from one person to another person through air by spitting and prolonged contact with sharing materials of the patient. The tuberculosis affect on a patient இருக்கிற இந்த மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படின்ற மைக்ரோ ஆர்கனிசம் பாக்டீரியா எப்படி ஆகும் அப்படின்னா எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா அஃபெக்டட் பர்சன்லேருந்து அனதர் பர்சனுக்கு ஏர் மூலியமா அல்லது ஸ்பிட்டிங் அதனுடைய வாயிலேருந்து எச்சு வருது இல்லையா அதுலேருந்து அண்ட் தென் ப்ரொலாங்டு காண்டாக்ட். ஸோ ரொம்ப நாளாக அந்த பேஷண்ட் கூட காண்டாக்ட் வச்சுக்கிறதுனால அவங்களோட மெட்டீரியல்ஸை ஷேர் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் ஓகேவா. The symptoms are fever, weight loss, chronic cough, bloody spitting and difficulty in breathing. ஸோ இதனோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபீவர், வெயிட் லாஸ், கரோனிக் காஃப் அண்டு bloody spitting, difficulty in breathing. ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய சிம்டம்ஸு ஃபீவரு, அதனோட வெயிட் லாஸ் எடை லாஸ் ஆகிறது, பாடி வந்து என்ன ஆகும்னா வெயிட் லாஸாக இருக்கிறது. அண்ட் தென் கரோனிக்னா அது கண்டினியூஸ் காஃபு அண்ட் தென் bloody spitting, அது இது பண்ணுறோம் இல்லையா மியூக்கஸ் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டும் சேர்ந்து வரும் ஓகேவா. அண்ட் தென் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், ப்ரீத் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும், ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதனோட டியூபர்குலோசிஸோட symptoms ஓகேவா. See the picture, Mycobacterium tuberculosis என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஸ்னைசிங் பண்ணும்போது இல்லை ஹாஃப் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஏரில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதர் பர்சனுக்கு என்ன ஆகும் போய் அஃபெக்ட் ஆகும் ஓகேவா. ட்ரீட்மெண்ட், ப்ரிவென்ஷன் அண்டு ட்ரீட்மெண்ட், பிசிஜி வேக்சினேஷன். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டியூபர்குலே வந்து வராமல் இருக்கிறது, டிபி வராமல் இருக்கிறதுக்கு பிசிஜி வேக்சினேஷன் வந்து போடலாம். அண்ட் தென் கிவிங் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு த பேஷண்ட். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்பெஷல் அட்டென்ஷனாக அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அவங்கள வந்து தனியாக வச்சு வந்து பாதுகாக்கிறது ஓகேவா. அண்ட் தென் ரெகுலர் மெடிகேஷன் லைக் டாட், அதாவது இந்த டிபிக்குன்னு டேப்லெட் கொடுப்பாங்க, அந்த டேப்லெட் வந்து ரெகுலராக என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிபி வந்து க்யூர் பண்ணிடலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு காலரா இஸ் காஸ்ட் பை விப்ரியோ காலரே அண்ட் ஸ்ப்ரெட் த்ரூ த கன்சப்ஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் ஃபுட் ஆர் வாட்டர். ஸோ காலரா எப்படி எதனால் ஆகுது அப்படின்னா விப்ரியோ காலரே அப்படின்ற ஒரு பாக்டீரியல் ஆகுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த காலரா டிசீஸ் வருது. ஸோ இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த காலரா டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா கண்டாமினேட்டட் ஃபுட் அண்டு வாட்டர், அந்த கண்டாமினேட்டட் ஃபுட்டு வாட்டரை ட்ரிங்க் பண்ணுறதுனாலையோ இல்லை ஈட் பண்ணுறதுனால தான் என்ன ஆகுது இந்த காலரா டிசீசஸ் வருது ஓகேவா. இதனோட சிம்டம்ஸ் என்னென்னா the symptoms of cholera is vomiting, severe diarrhea and cramps in legs. ஸோ இதனோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா வாமிட்டிங் வருது, சிவியர் டயேரியா வயிற்றுப்போக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப அதிகமான வயிற்றுப்போக்குன்னு சொல்கிறது. அண்ட் தென் வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா கால்லாம் வந்து பெயினாக இருக்கும், அதாவது கால் கைக்கெலாம் வந்து என்ன பண்ணால் மசில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெயினாக இருக்கும், அதுதான் கிராம்ப்ஸ் இன் லெக்ஸ்ன்றது ஓகேவா. பெயின்ஃபுல் மசில்ஸ், ஸோ அதெல்லாம் மசில்ஸ்லாம் வந்து எப்படின்னா பெயினாக இருக்கும். இதுதான் இதனோட சிம்டம்ஸ், காலராவோட சிம்டம்ஸ். See the picture, drinking contaminated water can be a cause. விப்ரியோ காலரா என்ன பண்ணுன்னா கண்டாமினேட்டட் வாட்டர் தான் இருக்கும் இல்லையா, மைக்ரோ ஆர்கனிசம் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா காலரா டிசீஸ் வரும் ஓகேவா. ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், குட் ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் லைக் வாஷிங் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். ஸோ ஹைஜீனிக் ட்ரீட்மெண்ட், வாஷிங் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்டு ஆஃப்டர் மீல் ஓகேவா. அவாய்ட் ஈட்டிங் அன்கவர்ட் ஃபுட் ஃப்ரம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லேருந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபுட்டை வாங்கக்கூடாது ஓகேவா. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்னால் கடை, தெருவோர கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வந்து அன்கவர்டாக ஃபுட் இருக்கும், அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபுட் வாங்கி சாப்பிடக்கூடாது
ஓகேவா, அவாய்ட் பண்ணணும். அண்ட் தென் ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர், ஸோ பாயில் பண்ண வாட்டர் தான் ட்ரிங்க் பண்ணணும். அண்ட் தென் கெட்டிங் வேக்சினேஷன் எகெயின்ஸ்ட் காலரா, ஸோ வேக்சினேஷன் போட்டுக்கணும். காலராவுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய வேக்சினேஷன் வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டைபாய்டு. டைபாய்டு இஸ் காஸ்ட் பை சால்மோனெல்லா டைப்பி. டைபாய்டு வந்து சால்மோனெல்லா டைப்பி அப்படின்ற மைக்ரோ ஆர்கனிசம் பாக்டீரியாவால் என்ன ஆகுது அப்படின்னா டைபாய்டு டிசீஸ் வருது. அண்ட் ஸ்ப்ரெட் பை கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், இதுவும் ஃபுட் அண்ட் வாட்டர்னால தான் என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த சிம்டம்ஸ் ஆர் அனரெக்சியா, ஹெட்டேக், ரேஷஸ் ஆன் அப்டோமன், dysentery and high fever up 104 Fahrenheit. ஸோ இதனோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா அனரெக்சியா, அதாவது பசியே இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது, ஹெட்டேக்கு தலைவலின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரேசஸ் ஆன் அப்டோமனில் ரேசஸ் இருக்கிறது. ஓகேவா, கொப்பளை மாதிரி வந்துடுது, டிசென்ட்ரி ஆகுறது, ஹை ஃபீவர், இதெல்லாம் வந்து டைஃபாய்டோட சிம்டம்ஸ். ஓகேவா, டைஃபாய்டோட சிம்டம்ஸ். ப்ரிவென்ஷன் அண்டு ட்ரீட்மெண்ட், அதனோட இதுக்கு என்ன ப்ரிவென்ஷன் பண்ணலாம் டைஃபாய்டுக்கு அப்படின்னா ட்ரிங்கிங் பாயில்டு க்ளீன் வாட்டர், ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜை ப்ராப்பராக என்ன பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணுறது. அண்ட் தென் வேக்சினேஷன், இதெல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா டைஃபாய்டு வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். ஓகேவா. சி த ஹெல்த்தி ரிஸ்க்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், ஒன் பர்சன் நாட் யூஸிங் லெட்டின், ப்ராப்பர் டாய்லெட் யூஸ் பண்ணாதனால எப்படி இப்போ ஸ்ப்ரெட் ஆகும் டிசீஸ் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணோம், இங்கே இருக்கக்கூடிய மஸ்கிட்டோஸ் வந்து ஃபுட்லேயோ இல்லை வேறு பிளேஸ்லேயோ போய் என்ன பண்ணோம், வாட்டரில் எங்கே வேணாலும் என்ன பண்ணோம் அப்படின்னா போய் உட்காரும் இல்லையா, ஸோ அதனால் என்ன ஆகும், இந்த டிசீஸ் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். நாட் வாஷிங் ஹேண்ட் ஆஃப்டர் டச்சிங் ஃபேஷியஸ், ஸோ இங்கே நான் ஃபேஷியஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் வாஷிங்க்கு அந்த ஈஸியாக வாஷ் பண்ணாமல் ஹேண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் தென் ஃப்ளைஸ் ஆன் ஃபுட்டு, ஸோ இந்த அது இங்கே ஃப்ளைட்ஸ் உட்காந்து ஃப்ளைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஃபுட்லேயும் உட்காரலாம் இல்லையா, ஸோ அங்கே உட்காந்தாலும் அது சாப்பிட்றதுனால நம்ம என்ன பண்ணோம், அது ஈட் பண்ணுறதுனால என்ன பண்ணோம், ஹேண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணாமல் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங்கில் வாஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் தென் நாட் வாஷிங் ஃபுட் பிஃபோர் ப்ரிப்பேரிங், ஸோ ஃபுட்டை வந்து வாஷ் பண்ணாமல் வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸை வந்து நல்லா குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணலைனாலும் என்ன பண்ணோம், அதில் வந்து மஸ்கிட்டோஸ் ஃப்ளைஸ்லாம் வந்து உட்காரும் இல்லையா, ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிசீஸ் வரும். ஓகேவா. அண்ட் தென் அன்சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், இங்கே என்ன பண்ண லிட்டு இல்லாமல் என்ன பண்ண அப்படியே ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஓப்பனாகவே இருக்குது, அந்த ட்ரிங்கிங் வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறதுனாலும் என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியாக வந்து டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா ஹெல்த் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஓகேவா. திஸ் வீடியோ இஸ் ஓவர். தேங்க்யூ சில்ட்ரன்.